ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரிஞ்சி தான் பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதில் கொஞ்சமாக சோம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. இது ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிரிஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் எப்படின்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துருந்தேன். காரம் கரெக்டாக இருந்துச்சு. வேறு எந்த காரமும் நான் சேர்க்கல. காரம் அதிகமாக இருந்தால் குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால தான். ஒரு கரண்டி அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. கெட்டி தயிராக இருந்தால் நல்லது. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் காயெல்லாம் சேர்றதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. ஒரு கைப்பிடி புதினாவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கணும். புதினாலாம் வதங்கட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சிம்மில் வச்சு வதக்குறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் காய் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருந்தேன். பட்டாணி, காலிஃப்ளவர் இருந்தால் அதையும் சேருங்க, நல்லா தான் இருக்கும் அதுவும். இது போல் காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன். 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன். ஒரு 1/2 கிலோ அளவு அரிசி இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது காலையில் எழுந்தோடனே ஒரு 1/2 ஹவர்லேயே நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு பசங்களுக்கும் கட்டி கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 சைஸ் லெமனை புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காயெல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். சாப்பாடும் நல்லா உதிரியாக இருக்கும். கொஞ்சமாக புதினா தூவி குக்கரை மூடி வச்சுடுங்க. 2 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது பிரிஞ்சி. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.